வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் ஃப்ளஃபி எக் கறி. இதுக்கு தேவையான பொருள் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 3 டீஸ்பூன் சோயா சாஸ், 3 டீஸ்பூன் தக்காளி சாஸ், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச 3 முட்டையை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறப்பறம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பீட் பண்ண முட்டையை ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி இருக்கிற மூடி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம பீட் பண்ண முட்டையை மேலே வச்சிடலாம். உங்கள்கிட்ட ஸ்டாண்டு இருந்தால் கூட அதில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். இதை இப்போ மூடி போட்டு சிம்மில் 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இட்லி சட்டி இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் இந்த முட்டையை வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டை வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இதை இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த முட்டையை சதுர ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கிற போகிறோம். இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை சதுரமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வதக்குறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிற போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்ச தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு தக்காளிலாம் நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. இப்போ மிளகாத்தூள் நல்லா 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். நல்லா கொஞ்ச நேரம் மூடி வச்சு சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே முட்டையில் வேறு உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்தே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கட்டும். அப்போ தான் அது முட்டையோட மிக்ஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு சூப்பராக கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துக்கிற போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. இந்த கிரேவி நல்லா முட்டையோட மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கிற போகிறோம்.
இப்போ நம்ம முட்டை வந்து கிரேவிலாம் நல்லா முட்டையோடு மிக்ஸ் ஆகி நல்லா ட்ரையாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நம்ம இப்போ எல்லாம் செஞ்சுருக்கிறது 3 முட்டைக்கான மெஷர்மெண்ட்டு தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் முட்டை அதிகமாக தேவைன்னா மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கலாம். ஃப்ளஃபி எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.